தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமும் சர்ப்ரைஸ் பண்றதுக்காக மட்டக்களப்பு மாவட்டம் எங்க வந்திருக்கோம்? செட்டிபாளையத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இன்றைய தினம் ஒரு அக்காவுக்கு பிறந்த நாள். ஒருவங்க சர்ப்ரைஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அக்காவுக்கு. இதுல பாருங்க, கேக் ஒன்று இருக்கு, சாக்லேட் பொக்கே இருக்கு, போட்டோ ஃப்ரேம் இருக்கு. இந்த 3 கிஃப்டையும் கொண்டு கொடுப்போம். கொண்டு கொடுத்துட்டு அக்காவை சந்தோஷப்படுத்துவோம். அதோட சேர்த்து இப்ப நாங்க சர்ப்ரைஸ் பண்றோம்னு சொன்னால் அதோட சேர்த்து இப்ப மிக்கி டான்ஸும் இருக்குது. ஸ்பெஷலானது அதுதானே. இப்ப அநேகமான பேர் மிக்கி வந்து கிஃப்டில் கொடுக்கணும்னு விரும்பிதான் ஓர்டர் தாருது. கட்டாயமாக மிக்கி டான்ஸ் இருக்கு. இது போல உங்களுக்கும் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 075 65 91 125. ஓகே, இப்ப மிக்கி அதான் இன்னும் நல்லா டான்ஸ் ஆடுறாரு. நல்லா டான்ஸ் ஆடுறாரு. திரும்பவும் நம்பரை சொல்றேன், 075 65 91 125. இதான் தேவையில்லதான். இந்த முன்னுக்கு ஸ்கிரீன்லயே போடுவோம். ஒரு தரம் சொன்னா சரி, என்னோட சொன்னா நம்பர் நம்ம வாயால சொல்லணும்ன்றதுக்காக சொல்றேன். 2 தரம் சொல்லணும் எல்லாம் இல்ல. சரிதானே? ஓகேங்க, இந்த வீடியோ தொடர்ச்சியா பாருங்க. சொல்லுங்க, அப்ப யாரா இருக்கு இப்படி அனுப்பினது? சொல்லுங்க, அப்ப கண்டுபிடிங்க. அண்ணாவா? கூட பிறந்த அண்ணா. வேற பேர்? வேற ஒருத்தரும் இல்லையா? எந்த முன்னுக்கு நிக்காங்க? ஏதாவது இன்னொரு பேரை சொல்லுங்களேன். அண்ணா அண்டத்தை மட்டும் கூட வேற யாரும் பண்ணிருப்பாங்க. மிஸ் பண்ணலையா? அவர் மறந்துருப்பாரு. அவரு தெரிஞ்சு மிஸ் பண்ண மாதிரிக்காரா இல்ல? தெரியும், விஷ் பண்ணல. அது சரி. மிக்கி கொடுங்களேன். கண்ணை நம்ம கையில வச்சிருக்கீங்க. உங்களுக்கு சாக்லேட் பொக்கே ஒன்று வந்துருக்கு. சாக்லேட் பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்கும். மிக்கி கொடுங்க. நான் 2 தரத்துல வாங்கணுமா? 2 தரத்துல வாங்கணும். சரி வைங்க. அடுத்தது கேக்கு கொண்டு வந்திருக்கு. நாங்களா உங்களுக்கு பேர்த்டே கேக். நாங்க உங்களில் ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரியில இருந்து வந்திருக்கிறோம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். முதல்ல அந்த கேக்கை வெட்டுவோம். என்ன இதான ஃபர்ஸ்ட் டைம் சர்ப்ரைஸ்? இதான ஃபர்ஸ்ட் டைம் என்ன? அப்ப ஃபர்ஸ்ட் டைம் இப்ப உங்களோட வாழ்க்கையில ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று பண்ணிருக்கிறாங்க. உங்களுக்கு யாருன்னு தோணுது? அண்ணாண்டு தானே தோணுது? அண்ணா ஃபாரின்ல இருப்பார். ஃபாரின்ல வேற யாரும் இல்லையா? அக்காட ஹஸ்பண்ட் இருப்பார். அக்காண்டா? ரெண்டாவது அக்காட தான். மூத்த அக்காட 2 பேரும். அப்ப இந்த சர்ப்ரைஸ் பண்ணினது உங்களோட அண்ணன் தான் சொல்றீங்க. கன்ஃபார்மா சொல்ல நம்ம குழம்பு கூட ஒரு போட்டோ ஃப்ரேம் மட்டும் இருக்கு, அதை பாப்போம் நம்ம. அக்காட ஹஸ்பண்ட் அத்தான் சொல்லுங்க. அத்தான் நீங்க கன்ஃபியூஸா சொல்றீங்களே, சொல்லணும் இவங்க தான் சொல்லணும். இது 2வது கேக் வெட்டுறீங்களா? எல்லார பேரையும் சொல்லி தப்பிக்க கூட, ஒரு ஆள்ற பேர் கன்ஃபார்மா சொல்லி தெரிக்கணும். மிக்கிக்கு தெரியுமா? மிக்கிக்கு தெரியும். யார்? அவங்கட ஹஸ்பண்டா? ஏன் அவரை சொல்றீங்க? அண்ணன் செய்ய மாட்டாரா? அண்ணா செஞ்சிருப்பாரு. அவருக்கு எனக்கு இன்னொரு அண்ணா. அதான். அப்ப அவரு சரி பாருன்னு சொல்றீங்க. இது அவர் விஷ் பண்ணினாரா? விஷ் பண்ணினாரு.
என்னையாம் கண் கலங்குறாவோ அப்ப இப்ப கண்டுபிடிச்சாச்சு அவரு கண்டுபிடிச்சாச்சா இல்ல அதுவும் ஒரு சும்மா கன்ஃபியூஷன் தானே சொல்றீங்க அவருதான் சரி பிரிச்சு பாப்போமா அதுல சரி அப்ப அவரு தான் கடைசியா சொல்லிருக்கீங்க பார்ப்போமே அவரா இல்ல வேற யாருமான்னு பிரிக்கிறதா இவரு தானா ஃபேமிலி போட்டோ இப்ப நீங்களும் அத்தானும் இருக்கிறது என்ன டி நந்தினி என்று உங்களோட பேர் போட்டு வந்துருக்கு என்ன சொல்ல போறீங்க இப்ப நீங்க சொன்னீங்க எனக்கு அவரு இன்னொரு அண்ணான்னு சொன்னீங்க அவருக்கு என்ன சொல்ல போறீங்க தேங்க்யூ ஸோ மச் அத்தான் நான் எதிர்பார்க்கல இப்படி ஒரு கிஃப்ட் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வந்துருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அத்தான் தான் செய்திருக்கிறாரு சந்தோஷம் என்ன உங்களுக்கு கேக்கும் வெட்டிட்டம் பொக்கி வந்துருக்கு போட்டோ ஃப்ரேம் அப்ப இன்னொரு இது என்ன சொன்னா மிக்கியோட நீங்க டான்ஸ் ஆடணும் கட்டாயமா ஒரு டூயட் ஒன்று போடணும் நீங்க மிக்கியோட அதுக்கு பிறகு சின்ன பிள்ளைலாம் நிக்கிறீங்க எல்லாரும் டான்ஸ் ஆடணும் உங்க கிளாஸ் வரவங்களா யார் வைக்கிற கிளாஸ் நீங்க தானா அப்ப எல்லாரும் சேர்ந்து ஆடணும் சரியா எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஒன்று ஆடணும் மிக்கியோட என்ன கிளாஸ் வைக்கிறீங்க அவங்களுக்கு எல்லா எல்லா பாடமும் கற்றுக்கணும் 1 to 5 1 to 5 எல்லா பாடமும் என்ன மிக்கிட ஒரு பிள்ளை இருக்கீங்க என்ன மிக்கி சேர்த்து விடுவான் இல்லையா சரி மிக்கியோட டான்ஸ் ஆடுங்க சரியா பாட்டு ஒன்று போடுவோம் டான்ஸ் என்ன பாட்டு போடணும் நீங்களே சொல்லுங்களேன் உங்க சாய்ஸை